அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு கிரகணத்தன்று சூரியன் வலுவிழக்கிறாருங்க. வருகின்ற 21ஆம் தேதி சூரிய கிரகணத்தன்று சூரியன் வலுவிழக்கும் தருணமாக கிரகணம் அமைந்திருக்கிறது. அந்த வேளையில் எளிய பரிகாரங்களில் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வளமானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் வீட்டில் உள்ள இந்த 4 பொருட்கள் போதும் வளமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளலாம். அப்படி என்ன 4 பொருட்களை பயன்படுத்த வேண்டும், கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்பது மற்ற கிரகங்களின் இயக்கத்தை பாதிப்பதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சூரியனை பழிவாங்க சூரிய கிரகணமும், சந்திரனை பழிவாங்க சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது. அப்படி நடைபெறக்கூடிய வேளையில் இறைவனின் ஆற்றலும் வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் ஆலயங்கள் கிரகணத்தை முன்னிட்டு முன்கூட்டியே பூட்டப்படும். இறைவனும் ஆற்றலை இழக்கக்கூடிய வேளையில் அதிக கவனத்துடன் சில விஷயங்களை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று பார்க்கப்படுகிறது. அதில் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மையை நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். பொதுவாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுவது சந்திரன் வலுவிழக்கும் தருணம் என்பது சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது. அதாவது சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கு உண்மையில் சூரியனினுடைய ஆற்றல் முழுமையாக சந்திரனை சென்றடையாமல் பூமி தடுத்து விடுகிறது. ஏனென்றால் இயற்கையாகவே சூரிய ஒளியை பெறக்கூடிய சந்திரன் அந்த ஒளியை அப்படியே பிரதிபலிப்பார். ஆனால் பூமி அதை தடுப்பதால், தனது பிரதிபலிக்கும் ஆற்றலை இழப்பதால் சந்திரன் வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் சூரிய கிரகணத்தின் போது சூரியன் வலுவிழக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. இயற்கையாக சூரிய ஒளி பூமியை நோக்கி வரக்கூடிய வேளையில் சந்திரன் அதை தடுக்கிறார். சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் மிகவும் வலுவாக சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுவதால் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. உண்மையில் அந்த நேரத்தில் சூரியன் வலுவிழக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியில் இருந்து பார்க்கும்போது சூரியனுடைய ஆற்றல் முழுமையாக பூமியை வந்தடையாமல் சந்திரன் நடுவில் அந்த ஒளியை தடுத்து விடுகிறார். எனவே சூரியனின் ஆற்றல் முழுமையாக பூமிக்கு கிடைக்க இயலாத தருணத்தை தான் சூரியன் வலுவிழக்கும் தருணம் என்று அழைக்கப்படுகிறது. உண்மையில் சூரியன் வலுவிழக்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. சூரியனுடைய ஆற்றல் கிடைக்க இயலாத அமைப்பாக இருப்பதுதான் இந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருங்க. இதுபோன்ற தருணங்களில் சில விஷயங்களை நாம் மேற்கொள்ளாமல் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மையை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே நம்மளுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். அதிலும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கின்றனர். அந்த வேளையில் 9ஆம் இடத்தின் அதிபதியான புதன் அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார். 3 கிரகநிலைகள் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவது, பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவது பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கூடக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அஷ்டமத்தில் கேது வலம் வருகிறார். அவருடன் சுக்கிரன் இணைந்திருக்கிறார். அஷ்டமத்தில் சுக்கிரன் மற்றும் கேது இணைந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் ராகு வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது. ராகு தனஸ்தானத்திலும் கேது அஷ்டமத்திலும் இருப்பதால் இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. அதே சமயம் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ராசியின் நாதரான சனி வலம் வருகிறார். வக்ரம் பெற்றிருந்தாலும் சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்க போகிறார். ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6இல் குரு வலம் வந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராசியின் உச்ச அதிபதியான மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வலம் வருகிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சில விஷயங்களில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால்
கிடைப்பதோடு கிரகண தோஷம் நீங்கி வளமான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், முக்கியமாக கிரகணத்தின் போது ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கும். எனவே வீட்டில் இருப்பது மட்டும்தான் சால சிறந்த ஒரு அமைப்பு. பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். எங்கு இருக்கிறீர்களோ அங்கேயே இருப்பது சிறப்பான மாற்றத்தை முக்கியமாக அள்ளி கொடுக்கும். ஏனென்றால் வெளியில் அலைவதை காட்டிலும் இருக்கக்கூடிய இடத்தில் அமைதியாக தியானம் செய்தல், அதே போன்று இறைவனை நோக்கி மன்றாடுதல் போன்றவற்றை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மை கிடைக்கும். இந்த வேளையில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை உச்சரிப்பதால் நன்மை நிறைவாக அமையும். அதோடு மட்டுமல்லாது வீட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தர்ப்பை என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் துளசியையும் உடன் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் கிரகணம் முடியும் வரைக்கும். அதனால் கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் சிரமங்களும் உறுதியாகவே உங்களை விட்டு விலகக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். என்னெல்லாம் செய்யக்கூடாது என்றால், உறுதியாகவே இந்த வேளையில் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பதை தவிர்த்திட வேண்டும். சூரிய கிரகணம் என்பது சக்தி வாய்ந்ததாக இருப்பதால் சூரிய ஒளி கதிர்கள் கண்களில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். சமயம் சூரிய கிரகணத்தை பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நவீன உபகரணங்களை பயன்படுத்தி பார்க்கலாம். அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே சமயம் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வது, வெளியில் சுற்றுவதை உறுதியாக தவிர்ப்பது நல்லது. அந்த நேரத்தில் மிக முக்கியமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம், சண்டை சச்சரவு போன்றவற்றை மேற்கொள்ளாமல் இருப்பது நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து உறுதியாகவே விலக்கி நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். காய்கறிகள் வெட்டுதல், உணவு சமைத்தல் போன்ற பணிகளை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது. உணவு சாப்பிடுதல், தண்ணீர் குடித்தல் போன்றவற்றையும் கிரகணம் வரக்கூடிய வேளையில் தவிர்ப்பது நன்மை நிறைந்தவையாக அமையும். அதே போன்று கூர்மையான ஆயுதங்கள், உபகரணங்களை பயன்படுத்துதலை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும். சுபகாரியங்கள் திட்டமிடுதல், சுபகாரியங்கள் நடத்துதல் போன்ற பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது. அப்படி மேற்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். எதிர்மறையான விளைவுகளை சந்திக்கக்கூடிய சூழலும் உருவாகலாம். எனவே சற்று கவனத்துடன் இருங்க. அதே போன்று கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் உங்களுடைய முகத்தை, அழகை பேணி பார்க்கக்கூடிய விஷயங்களை மேற்கொள்ளாதீர்கள். விலகை பேணி காக்கக்கூடிய வகையில் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போன்று முகத்தை கழுவுதல், குளித்தல், பல் விளக்குதல், தலை சீவுதல் போன்ற பணிகளையும் மேற்கொள்வது நல்லதாக அமையாது. அதே போன்று துப்புரவு பணிகள், வீட்டை சுத்தம் செய்தல் போன்ற பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது. இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் இது போன்ற விஷயங்களை நிச்சயம் தவறாமல் செய்தீர்கள் என்றால் நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக அமையாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இதை செய்யாமல் இருப்பதே சால சிறந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது நகம் வெட்டுதல் போன்றவற்றையும் மேற்கொள்ளக்கூடாது. மிக முக்கியமான பயணம் என்றால், அத்தியாச பயணம் என்றால் கிரகண தோஷத்தை குறைக்கக்கூடிய தர்ப்பை மற்றும் துளசியை உடன் எடுத்து செல்வது நல்லது. உறுதியாகவே கிரகணம் முடிந்ததற்கு பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு மஞ்சளை சேர்த்து வீடு முழுக்க தெளியுங்கள். அதனால் கிரகண தோஷம் முற்றிலுமாக விலகி வளமான வாழ்க்கை உங்களை தேடி வரும்.